ஆண்டவரும் அருமையட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவன். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் என்றால் என்ன? தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியினால எழுதி கொடுக்கப்பட்டதான வேத வார்த்தைகள் தான். அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன? ஒரு பெட்டியில போட்டு பூட்டி அழகா பத்திரமா வைக்கணும், அதுவா? இல்லை பிரியமானவர்களே, இந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே காக்கப்பட வேண்டும். அப்படின்னா வேத வசனம் முதல்ல நம்ம இருதயத்துல இருக்கணும், அதை பத்திரப்படுத்தணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை முதல்ல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அதை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதன் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் பெரிய ராஜா, அவருக்கு அநேக பொறுப்புகள் உண்டு. ஆனாலும் இரவு நேரங்களிலே வேதத்தை தியானிக்கும்படிக்கு அவருடைய கண்கள் விழித்து கொள்ளுமா, குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே. அந்த பழக்கம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், அவருடைய வேத வசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை நமக்கு வேணும்னா வேதத்தை காக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்தோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று தியானித்தோம். 3வதாக வாசிக்கலாம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர்களுடைய இருதய பலகைகளிலே என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்க அப்படின்னா இருதய பலகையிலே வசனம் எழுதப்படணும்னா அப்போ இங்க இருக்கிற குப்பையும் சப்பையும் முதல்ல அழிக்கப்பட வேண்டும். ஒரு பிளாக் போர்டு இருக்கு, அங்க டீச்சர் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க, அதுல ஒரு பாடத்தை அவங்க எழுதி போடணும்னா முதலாவது அங்க இருக்கிற பழைய பாடங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? அழிப்பாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாதவைகள், முந்தினவைகள், இவைகளை எல்லாமே நம்ம டெலீட் பண்ணும் போதுதான் வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணுமா? எழுதி கொள்ளணுமா. அங்க 3ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், விரல்களில் கட்டி. இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வசனத்தை சொல்லியிருக்காரு, விரல்கள்ல கட்டணும். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி கையில கட்டி தொங்க விட்டுக்கணுமா? இல்ல, அந்த அளவுக்கு மனனம் செய்கிறவர்களாய், மனப்பாடம் செய்து வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு கீழே நீங்க 4வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. வேத வசனம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்தாதான்
வாலிபத்தின் பாவங்களுக்கு நீங்களாக முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா 14ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, வாலிபர்களுக்கு தான் அந்த வசனத்தை எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா வாலிபத்தின் பாவங்களுக்கு விலக வேண்டுமே ஆனால், விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டுமே ஆனால் வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பனா தான் நாம் அந்த பாவங்களுக்கெல்லாம் தப்பிக்கொள்ள முடியும். அப்படின்னா முதலாவது அந்த வார்த்தைகள் இருதயத்துல எழுதப்படணும்னா அந்த இருதயம் முதல்ல நல்ல இருதயமாய் மாற்றப்பட வேண்டும், சுத்தமான இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25-27 வசனங்களிலே நம்ம இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்கள் எல்லா அசுத்தத்தினின்றும் உங்களை நீங்களாக்குவேன். அதுக்கு நான் செய்யற காரியம் என்ன? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நிச்சயமாய் எல்லா அசுத்தங்களும் மாறி போகும். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். அப்படின்னா அசுத்தங்கள் மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்முடைய கல்லான இருதயம் எடுப்பிக்கப்பட்டு சதையான இருதயம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த இருதயத்தில் அவருடைய பிரமாணங்கள் எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே விதைகள் உவமையை பற்றி இயேசு கிறிஸ்து அங்க சொல்லும்போது சொல்லுகிறார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதை கற்பாறையான நிலத்திலே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. அந்த வழியருகே விழுந்த விதையை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை அது முள் நெருக்கி போட்டது, கற்பாறையின் மேல் இருந்த விதையோ முளைத்து வேரற்று போனபடியினாலே வெயிலினாலே அது உலர்ந்து போயிற்று. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வசனத்தை காத்து பலன் கொடுக்கிறவர்களாய், பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமாய் மாற்றப்படும் பொழுதுதான் வசனத்தை நாம் பொறுமையோடு காத்து கொள்ளுகிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் நீதிமொழிகளை நாம் வாசித்தோம், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் வேதத்தை காக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய அவருடைய வேத வசனம் நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதப்படட்டும். அவைகளை நாம் பத்திரப்படுத்தி கொள்ளுவோம். புதையல்களை தேடுகிறது போல தேடுவோம். தாவீது ராஜாவை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தை காக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய், அதை கேட்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதை இருதயத்துல பத்திரப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உலகத்தின் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் இந்த வேத வசனம் எங்க இருதயத்துல நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுடையவர்களாய் அந்த திருவசனத்தை பொறுமையோடு நன்மையும் செம்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இந்த பூமியில காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.